فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு முறை ஒரு மனிதர் வந்து அவரிடத்திலே சொல்லி காட்டுகின்றார், யா ரசூலல்லாஹ் அல்லிம்னி ஷையன் வலா துக்ஸிர் அலைய லஅல்லி அஈ, எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுத்தாருங்கள், அதனை நான் மனனம் வைத்து கொண்டிருக்க கஷ்டமாகிற அளவுக்கு பெரிதுபடுத்தாமல் சின்னதாக எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தக்தப், கோபப்பட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். மீண்டும் அவர் எனக்கு ஏதாவது கற்றுத்தாருங்கள் என்று திரும்ப கேட்கின்றார். திரும்பவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட வேண்டாம் என்றார்கள். மீண்டும் மீண்டும் அவர் கேட்க ஒவ்வொரு முறையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட வேண்டாம் கோபப்பட வேண்டாம் என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இது புகாரி ஷரீஃபிலே 6116வது ஹதீஸாக பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, கோபம் என்பது ஒரு மனிதனுடைய நடத்தைகளிலும் செயல்களிலும் மிக மோசமான ஒரு செயல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி சென்று நசீஹத்து சொல்ல சென்றபோது, ஏதாவது கற்றுத்தாருங்கள் என்று கேட்டபோது கோபப்பட வேண்டாம் கோபப்பட வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். சூரத்து ஷூரா 37வது வசனத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்ம் வல் ஃபவாஹிஷ் வஇதா மா கதிபூஹும் யக்ஃபிரூன், யாரெல்லாம் பெரும் பாவங்கள் அதே மாதிரி மானக்கேடான விடயங்களை எல்லாம் செய்கின்றார்கள், அதை விட்டும் தவிர்ந்து கொள்கின்றார்களோ அவர்கள் கோபப்படக்கூடிய ஒரு விடயம் வருகின்ற போது மன்னிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். அப்போ பெரும் பாவங்கள் மானக்கேடான விடயங்களில் இருந்து நாம் ஒதுங்கி இருக்கின்ற போது, கோபப்படக்கூடிய ஒரு விஷயம் நடக்கின்ற போது மன்னிக்கக்கூடியவராக அவர் இருக்க வேண்டும் என்பதையும் சூரா அஷூரா 37வது வசனத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 3வது அத்தியாயம் ஆல இம்ரான் 133வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னா, உங்கள் இரட்சகனுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து முன்னேறுங்கள். அல்லாஹ் ஸமாவாத்து வல் அர்த், அந்த சொர்க்கத்தினுடைய விசாலம் வானங்கள் பூமி அளவுக்கு பறந்தது. அது உஇத்தத் லில் முத்தகீன், அது இறையச்சம் உள்ளவர்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டிவிட்டு, அந்த முத்தகீன்கள் யார் அப்படிங்கிறத 134வது வசனத்தில் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுறான். அப்போ சொர்க்கவாதிகள்
அந்த சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் எப்படிப்பட்ட பண்பு கொண்டவர்கள் என்று சொல்லுகின்ற போது அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராய் வத்தர்ரா, தான் செழிப்பாக நல்ல வாய்ப்புகளோடு இருக்கின்ற போதும் கஷ்டத்தோடு இருக்கின்ற போதும் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒல் காலிமீன் அல் கைல், கோபத்தை மென்று சாப்பிடக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். கோபத்தை அப்படியே அடக்கிக்குவாங்க, அதை கோபத்தை அப்படியே மென்றுவாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொல்லிட்டு தொடர்ந்து சொல்கிறான், ஒல் ஆஃபீன அனின் நாஸ், மனிதர்களை மன்னிக்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், நிச்சயமாக அல்லாஹ் இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் செய்யக்கூடியவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறான் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாதிகளுடைய பண்பு சொல்லுகின்ற போது முதல் கட்டமாக கோபத்தை அடக்குவார்கள் என்றும் சொல்லி காட்டுகிறான். கோபம் என்பது நமக்கு வரும்போது நாம் மனநிலை பாதிக்கப்பட்டவருடைய செயற்பாட்டுக்கு தள்ளப்பட்டு விடுகிறோம். இப்போ நம்ம கோபம் வந்துட்டுன்னு சொன்னால் எப்படி ஒரு போதை பாவித்தவன் அல்லது மனநோயாளி நடக்கிறானோ அப்படி நம்மளை அறியாமலே நடந்துக்குவோம். நம்ம 4 பேர் போகிற இடத்துல சட்டையை கழட்ட மாட்டோம், சாரத்தை தூக்கி கட்டிக்க மாட்டோம். அது போதை பாவித்தவனோ அல்லது மனநோயாளியோ செய்வான். ஆனால் இதே காரியத்தை கோவப்பட்டவன் சபையில் செஞ்சுருவான், நடு ரோட்டில் செஞ்சுருவான். நாகரிகமாக டிசிப்ளினாக நல்ல ஒரு நாகரிகமான பேச்சு பேசக்கூடிய பண்பு நம்மகிட்ட இருக்கும். கோபம் என்று வந்துட்டோன்னே நம்ம அந்த பேச்சை மறந்துடுறோம், நாகரிகம் இல்லாமல் பேசிக்குவோம். நம்மளை பெற்றவங்க நிற்கிறாங்க, நம்மளுக்கு பிறந்தவங்க நிற்கிறாங்க, நம்மளுக்கு கற்றுத்தந்தவங்க நிற்கிறாங்க என்கிறதையெல்லாம் மறந்து என்ன தோணுதோ அதை நம்ம பேச தொடங்குகிறோம். அப்போ கோபம் வரும்போது ஒரு மனிதன் மனிதனாக இல்லை அப்படிங்கிறத நாங்கள் புரிந்து கொள்ளலாம். புகாரி ஷரீஃபில் 6114வது ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, லைஸ ஷதீது பிஸ்ஸுரா, எதிரியை வீழ்த்துவவன் அல்ல வீரன் என்று சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டார்கள், ஃபஷதீது ஐயுமஹுவ, அப்போ வீரன் யார் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லதி யம்லிகு நஃப்ஸஹு இன்டல் கதப், கோபம் வரும்போது தன்னை கட்டுப்படுத்துவன் தான் உண்மையான வீரன் அப்படிங்கிறாங்க. முன்னால் வாரவனை வெட்டி வீழ்த்துறதை விட தனக்குள்ளேயே வாரவனை வெட்டி வீழ்த்துறவன் தான் வீரன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ கோபத்தை நம்ம அடக்கணும், அதுக்கு சொர்க்கம் பரிசாக இருக்குதுங்கிறது 3வது அத்தியாயத்தினுடைய 134வது வசனம். கோபத்தை அடக்கிறது பெரும் பாவங்கள் மானக்கேடான விடயங்களை விட்டும் தவிர்ந்து தன்னை பாதுகாத்து கொள்ளவர்களுடைய செயல் அப்படிங்கிறத சூரத்து ஷூரா 37வது வசனம் சொல்லி காட்டுது. இதே மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தை அடக்கணும், அவன்தான் உண்மையான ஒரு வீரன் அப்படிங்கிறாங்க. தேடி வந்து எனக்கு ஏதாவது கற்றுத்தாருங்கன்னு கேட்டபோது கூட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படாதே என்று அந்த அழகான ஒரு பண்பை சொல்லி காட்டுகிறார்கள். நம்மளை அறியாமல் நம்மளுக்குள்ள கோபங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும், இந்த கோபம் என்கிறது அறவே ஒருத்தருக்கு வர்றதில்லை அப்படிங்கிறது கிடையாது. அப்படி என்ன அவர் வெகுளி மனுஷனண்டா அந்த நிலைமையில் கோபம் வரும். ஆனால் அந்த கோபம் வந்து அதை அடக்கிறவன் தான் ஒரு நல்ல மனிதனுங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன நடந்தாலும் கோபம் வராது அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. முன்னால் நடக்கிறத பார்த்து கோபம் வரும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டாங்க. தானியம் விற்கிறவங்க தானியம் விற்றுக்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ்க்கு சந்தேகம் வந்துச்சு. அப்படியே போய் உள்ளே கையை போட்டு இழுத்து பார்க்குறாங்க, உள்ளே ஈரமாக இருக்குது. அப்போ நிறம் அதிகமாக இருக்கும். இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், மழை பட்டுது அப்படிங்க. மழை மேலே தானே படும், எப்படி உள்ளே படும்? அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டார்கள். மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னாங்கிறாங்க, மோசடி செய்தவன் நம்மை சார்ந்தவன் அல்ல அப்படின்னு கோபத்தை கொப்பளித்தார்கள். அப்போ அந்த கோபத்தில் ஒரு நியாயம் இருக்குது. பொதுவாக மக்களை திருத்துறதுக்காக ஒரு நல்ல ஒரு அழகான நாகரிக வார்த்தை சொல்கிறாங்க, அசிங்கமான வார்த்தை சொல்லலை, கோபப்பட்டு தன்னுடைய நிலையை மாற்றிக்கல. ஆனால் கோபம் வருது,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தால் அவருடைய முகம் சிவந்ததை நாங்கள் பார்த்தோம் என்று சஹாபாக்கள் சொல்கிறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தை எப்படி கையாண்டாங்கிறத நாங்கள் பார்க்கணும். எல்லாருக்கும் அந்த சந்தர்ப்பங்கள் வரும், கோபம் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களும் நம்மளோடு இருக்கக்கூடியவங்களாலும் நமக்கு கோபம் வரும். அந்த கோபம் வரும்போது அந்த கோபத்தை எப்படி கையாளுறது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கணும். கோபமே வராதுன்னு சொல்லலை. ஒல் காலிமீனல் கைல் ஒல் ஆஃபீனா அனின் நாஸ், அல்லாஹ் தஆலா அப்படி தான் சொல்கிறான். கோபத்தை அடக்குவார்கள், மென்று விடுவாங்க அப்படிங்கிறான். அப்போ இன்னைக்கு கோபத்தை நம்ம எப்படி வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு விஷயம். அப்போ இந்த கோபத்தை வெல்லணும், தனக்குள்ளே வர்ற எதிரியை வீழ்த்தணும் அப்படிங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுத்தராங்க. ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். கோபம் ஏன் வருது அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் 2 நபித்தோழர்கள் தர்க்கித்து கொண்டார்கள். ஆளுக்கால் ஏசிக்கிறாங்க. ஏசிக்கிட்டு அவங்களுக்குள்ள கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, வநஹ்னு இந்தஹு ஜுலூஸ் வ அஹதுஹுமா யசுப்பு சாஹிபஹு. நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். 2 பேருக்கு சண்டை முத்தி போச்சு. ஒருத்தர் இன்னொருத்தரை ஏசுறார். முக்தபர் கோபப்பட்டு அப்படியே திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவருடைய முகம் அப்படியே சிவந்து போகுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி லஅலமு கலிமத்தன் லவ் காலஹா லதஹப அன்ஹு மா யஜித். எனக்கு ஒரு வசனம் தெரியும், எனக்கு ஒரு வார்த்தை தெரியும். அந்த வார்த்தையை சொன்னால் அவர் இப்போது அடைந்திருக்கக்கூடிய இந்த கோபம் அவரை விட்டு போய்விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், லவ் கால அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொன்னால் இந்த கோபம் பெய்திரும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த கேட்டுக்கிருந்த சஹாபாக்கள் போய் அந்த மனிதனிடத்தில் போய் கேட்குறாங்க, அல்லா தஸ்மஉ மா யகூலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னப்பா நபி சொன்னது உனக்கு கேட்கலையா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்களேன் அப்படின்னு அவருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இன்னி லஸ்து பி மஜ்னூன், நாம் பைத்தியம் இல்லை, நாம் பைத்தியக்காரன் இல்லைங்கிறார். இப்போ அவருக்கு கோபம் வந்ததை கூட அவர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படி என்று சொன்னதுக்கு நான் பைத்தியக்காரன் இல்லையே அப்படி என்று அவர் சொன்னார்கள். அப்படிங்கிற செய்தியை புகாரி ஷரீஃபில் 6115வது ஹதீஸாக நாங்கள் பார்க்கலாம். இங்கே கோபம் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க, கோபம் வரும்போது ஷைத்தான்கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடுங்க அப்படிங்கிறாங்க. கோபம் வரக்கூடியவர்கிட்ட ஷைத்தான் எந்த வடிவத்தில் வர்றானுங்கிறத நீங்கள் பாருங்கள். கோபம் வரும்போது ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடணும்டா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லாம் நமக்கு அந்த ஷைத்தான் நம்மளுக்கு மறக்கடிக்க வைக்கிறாங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நம்ம என்ன ஈமான் கொள்ளணும்? நம்ம 6 விஷயத்தை ஈமான் கொள்ளணும். அல்லாஹ்வை கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, விதியை கொண்டு. அப்போ இந்த 6 விஷயத்தை நம்ம ஈமான் கொள்ளணும். இதில் விதியை நம்ம ஈமான் கொள்றதுல ஷைத்தான் நமக்கு ஒரு மறக்கடிப்பை ஏற்படுத்துகிறான். அப்போ நமக்கு கோபம் வருது. அப்போ அந்த ஷைத்தானை விரட்டணும். எந்த ஒரு விஷயம் நடக்கும்போதும் நடந்த விஷயத்தை மனசு ஏற்றுக்கொண்டால் கோபம் வராது, ஏற்றுக்கொள்ளலாட்டி கோபம் வரும். இதுதான் நிதர்சனமான ஒரு விஷயம். நம்ம ரோட்டில் போகும்போது பக்கத்தில் போகிற வாகனம் வேகமாக போய் ரோட்டில் இருக்கிற தண்ணி நம்ம வேட்டியில் சாரத்தில் பட்டுட்டு நம்ம உடுப்பில் பட்டுட்டேன்னு சொன்னால் நமக்கு கோபம் வந்துடும். அவனை விரட்டிக்கிட்டு போவோம். நம்ம 2 கிலோமீட்டர் விரட்டுவோம். அவன் பக்கத்தில் போய் அப்படியே யூட்டர்ன் போட்டு நிறுத்துவோம். அவனை அப்படியே முறைச்சி பார்ப்போம், என்னடா இது ஆறா லைசன்ஸ் அந்தன்னு கேட்டுருவோம். அவ்வளோதான். இதுக்கு 2 கிலோமீட்டர் விரட்டுவோம். அதை சொல்லாட்டி நமக்கு நிம்மதியே இருக்காது. போக முடியலாட்டி இவன் கண்ணை பிடரில் வச்சுட்டு விட்றானே, எவன்டா லைசன்ஸ் கொடுக்க, நாசமாக போனவன் பிறலை போடுறான், அப்படி இப்படின்னு நமக்கு அப்படியே கோபத்தை கொப்பளிக்கிறான். வெறும் மழை தண்ணி தான் அதோட தொலை முடியும், நஜிஸு கிடையாது. அவன் தண்ணி அடிச்சத ரோட்டில் போகும்போது தண்ணி நம்மள்கிட்ட படுற மாதிரி அவன் போனதை நம்ம மனசு ஏற்றுக்கொள்ளலை.
வீட்டில் போயிருக்கிறோம், யாரோ ஒரு பிள்ளையை தூக்கி வச்சுக்கிறோம், அந்த பிள்ளை யூரின் போகுது, நம்ம கோபம் பெற மாட்டேங்குது. ஐயோ பிள்ளை யூரின் போயிட்டு பெற்றவ துடிப்பான், ஒன்றும் இல்லை, அதுக்கு என்ன சரி, சின்ன பிள்ளை தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றோம். இது யூரின், அதுக்கு கோபம் வரல, அது மழை தண்ணி, அங்கே கோபம் வருது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அதை ஏற்றுக்கொள்ளலை, இதை ஏற்றுக்கிட்டோம். குழந்தை தானே, அதுக்கு என்ன தெரியும்? ஏற்றுக்கொள்கிறோம். அவன் எப்படி போவான்? ஏற்றுக்கொள்ளலை. இப்போ என்ன வித்தியாசம்? நடந்த விஷயத்தை மனசால் ஏற்றுக்கிட்டா நமக்கு என்ன வராது? கோபம் வராது. ஏற்றுக்கொள்ளல் என்றால் கடுமையான கோபம் வரும். இப்போ கோபத்தை அடக்கிறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த மந்திரம் என்ன? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பா, இந்த ஷைத்தானை விட்டு நான் பாதுகாவல் எடுக்கிறேன். என்னை கொஞ்ச நேரம் மறக்க வச்சுட்டான். எதை? கலா கதிர. என்ன கலா கதிர்? நடப்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய எழுத்தின்படி தான் நடக்குதுங்கிற கலா கதிர். சூரா ஹதீத் 22வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும், இந்த பூமியிலும் உங்களிலும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் இல்லா ஃபி கிதாபி மின் கப்லி அன் நப்ரஹா, உங்களை படைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எழுதிட்டோங்கிறான். எழுத்து நடக்குது, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நடக்குது. சூரத்துல் அன்ஆம் 59வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒமா தஸ்குத்து மின் பரக்கத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இல்லாமல் கீழே விழாது அப்படிங்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய அறிவில் இல்லாமல் கீழே விழாதுங்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய அறிவில், அல்லாஹ்வுடைய எழுத்தில், அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருக்கிறது தான் நடக்குது. அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அப்போ நம்ம மனசில் ரைட், இவர் இப்படித்தான், இது இப்படித்தான் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுது. ஒரு ஆளுடைய நிலைமையை போய் பார்க்கும்போது, அவருடைய நிலையிலே இருந்து அதை சிந்திக்கும்போது நம்முடைய கோபம் நம்மளை விட்டு தணிஞ்சு போகுது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கிறாங்க, சஹாபாக்களும் இருக்கிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னைக்கு ஆயிஷா நாயுடைய வீட்டில் இருக்கிற நாள். இன்னொரு மனைவி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க வீட்டில் சமைச்ச ஒரு விசேஷ உணவை ஒரு அடிமைக்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டாங்க. அந்த அடிமையை பார்த்த உடனே எங்கேருந்து வருது என்று ஆயிஷா நாய்க்கு புரிஞ்சு போச்சு. அப்போ ஆயிஷா நாய்க்கு அது பிடிக்கல. உங்களுக்குன்ற ஒரு நாள் இருக்குது, அந்த நாளையில் நீங்கள் அவரை நல்லா கவனித்து நல்லா தின்ன கொடுக்கலாம். எனக்குரிய நாளையில் நீங்கள் அனுப்பி வச்சு அவரை அப்படியே பிடிக்க பார்க்குறீங்களாங்கிற ஒரு ரோஷம் எல்லா பெண்களுக்கும் வர்ற மாதிரி அவருக்கு வருது. அதனால் அந்த சாப்பாட்டை வாங்குற மாதிரி வாங்கி அதை கீழே போட்டுட்டாங்க, கீழே சிந்திட்டு. அந்த செயலை பார்த்தாலே தெரியுது, கோபம் வரக்கூடிய ஒரு செயல் தான். சஹாபாக்கள்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படி நிற்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள், தட்டுக்கு இன்னொரு தட்டை கொடுத்து அடிமையை அனுப்பி வைத்தார்கள். அவர் வேலை முடிஞ்சு போச்சு, தட்டை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கீழே சிந்திய அந்த உணவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்கிறார்கள். நம்ம என்ன சாதாரணமாக கோபப்படுவோம், வீட்டில் ஆட்கள் இருக்கும்போது இப்படியா நடந்துக்கிறது ஒரு டிசிப்ளின் இல்லையா, நாகரிகம் தெரியுமா? என்ன காரியம் பண்ணுற, வேணுமென்று தானே நீ செஞ்ச, அறிவு இருக்குதா? அப்படி சிலர் கன்னத்துக்கு அடிச்சிடுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் நிலைமையை புரிகிறாங்க. ஒரு மனைவியாக இருந்தால் அந்த இடத்துல ரோஷம் பெறத்தான் செய்யும். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கோபத்தை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படி என்றால், கோபம் வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டுறதுக்காக ஆயிஷா நாய்கிட்ட பேசலை, அவர்கிட்ட பேசலை, அதனால் அந்த கோபம் வந்ததுங்கிறத காட்டுறாங்க. சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க, கது காரத்து உம்முக்கும். சஹாபா, நமக்கெல்லாம் ஆயிஷா நாய் தாய் தானே, மூமின்களின் தாய் தானே, நபி அவர்களுடைய மனைவி. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கது காரத் உம்முக்கும், உங்களோட தாய்க்கு ரோஷம் வந்துட்டு போல அப்படிங்கிறாங்க. உங்கள் தாய்க்கு ரோஷம் வந்துட்டு அங்கே அறிவிப்பு கொடுக்குறாங்க, உன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டம்மா, உன்னுடைய இடத்துலேருந்து பார்த்தா நீ செஞ்சது கரெக்டு தான், உனக்கு ரோஷம்தான் வந்திருக்குது. அவங்களுடைய நிலைமை, அவங்களுடைய இமோஷனை அவங்களுக்கு திருப்பி சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு என்ன நடந்துச்சு, அது எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படிங்கிற தகவலை தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ரோஷம் வந்திருக்கு, அவ்வளோதான், உங்களுக்கு ரோஷம் வந்திருக்குது. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அதோட விஷயம் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு ரோஷம் வந்திருக்குங்கிறத அவங்கள்ட்டையும் சொல்லாமல் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க. இதில் ரெண்டு விஷயத்தை செஞ்சுட்டாங்க ஒரே வார்த்தையால்.
2 விஷயத்தை சொல்கிறாங்க. அதாவது அந்த சஹாபாக்களுக்கு ஆயிஷா நாயை செஞ்சதை வச்சு கோபம் பெறாத அளவுக்கு அவங்கள அடக்குறாங்க. உங்கள் தாய்க்கு ரோஷம் வந்துட்டேங்கிறாங்க, என் மனைவிக்கு ரோஷம் வந்துட்டேன்னு சொல்லலை. எந்த ஒரு வார்த்தையை சொல்லும்போதும் அந்த வார்த்தையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்குவோம். நல்லது செய்யும்போது நம்மளோட சேர்த்துக்குவோம், கெட்டது செய்யும்போது நம்முடையும் தள்ளி வச்சுருவோம். பாப்பா தப்பு செஞ்சால் நானாக்கிட்ட சொல்லுவோம், சரியில்லடா உங்கள் வாப்பா பேசின பேச்சு சரியில்லடாம்போ, நமக்கு தான் வாப்பா அவர். அம்மாக்கிட்ட சொல்லுவோம், உன் மாப்பிள்ளை ரொம்ப துள்ளுறாருமா சொல்லி வையன்றோம். அப்போ நல்லது செய்யும்போது நம்மளோட சேர்ப்போம், அடுத்தவனையும். எங்கேயோ ஒரு வெளிநாட்டில் ஒரு முஸ்லீம் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சா நம்ம முஸ்லீம் கண்டுபிடிச்சிக்கிறான்றோம். நம்ம எங்கேயோ ஒருத்தன் கண்டுபிடிச்சிக்கிறான், அவன் ஷியாவா முஸ்லீமா அதெல்லாம் கிடையாது, முஸ்லீம் நம்ம ஆள் அப்படியே சேர்த்துக்குவோம். நம்ம ஈரானில் நம்ம முஸ்லீம் ஒருத்தர் இப்போ கண்டுபிடிச்சிக்கிறான், தேடி போய் அடிக்கிற ஒரு ராக்கெட்டை கண்டுபிடிச்சிக்கிறான், நம்ம ஆளுன்றோம். அவன் ஷியாவாக இருப்பான். ஆனால் நம்ம ஆள் தவறு செஞ்சால் அம்மா கிட்ட சொல்லுவான், உன் மாப்பிள்ளை ரொம்ப துள்ளுறாருமா அன்றுவோம். இது இயற்பாக உள்ள நிலைமை தான், வார்த்தையில் அப்படித்தான் வெறும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதில் அந்த சஹாபாக்களுக்கு உங்கள் தாய் என்று சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி விட்றாங்க. உங்கள் தாய் ரோஷம் வந்துட்டு, கதுகாரத்து உம்முக்கும், உங்களோட தாய்க்கு ரோஷம் வந்துட்டு அப்படிங்கிறத அவங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க. அதே நேரம் என் மனைவி என்று நான் சொல்லலம்மாங்கிறத அங்கே தாக்குறாங்க. நபி கோபப்பட்டுட்டாங்கிறத அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, அவங்கள்ட்ட பேசலை, என் மனைவின்னு சொல்லலை, உங்கள் தாய்க்கு ரோஷம் வந்துட்டு அப்படிங்கிற தகவலால் 2 விஷயம் நடக்குது ஒரே நேரத்தில். அவங்கள்ட்ட பேசலை, அவங்கள என் மனைவின்னு சொல்லலை. சஹாபாக்களுக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது, எங்கள் தாயன்று அவங்கள்ட்ட சொன்னதுனால அவங்க மேலே அவங்களுக்கு பாசம் வந்துடுச்சு. அவர் ரோஷத்தில் செஞ்சுட்டாரு, எல்லாருக்கும் உள்ளது தான் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்தை அவர் அப்படியே சமாளிக்கிறார், வேறு பிஹேவியர் காட்டலை, அவர் ஓங்கல்ல, அடிக்கலை, விரட்டலை, திட்டலை, அவங்க அந்த கோபத்தை மென்று அடக்குறாங்க. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு கோபம் வந்தபோது அடக்கி கொண்ட ஒரு முறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனிமத்து பொருட்களை பங்கு வச்சுட்டு இருக்கிறாங்க. அதை வாங்கிட்டு போன ஒருத்தர் ஒரு நபித்தோழர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் இஷ்டத்துக்கு அவர் தெரிஞ்சவங்களுக்கு பார்த்து கூட கொடுக்குறாரு. அவர் என்ன செய்கிறாரு, பார்த்து கொடுக்குறார், முஹாஜிரிங்களுக்கு பார்த்து கொடுக்குறார். அவரோட வந்தாக்கள் வெளியூர்காரங்க, நம்மளுக்கு சரியாக தரலைன்னு ஒரு முனாபிக்கு சொல்லிட்டான். இதை கேட்டுக்கிற இந்த நபித்தோழர் சட்டையை பிடிச்சி, இதை நான் நபிக்கிட்ட சொல்லுவேன், நீ என்ன வார்த்தை பேசிட்டு போகிற அப்படின்னு திட்டிட்டு என்ன செய்கிறாங்க, வாராங்க. வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யா ரசூலல்லாஹ், இப்போ வாங்கிட்டு போகிறவன் நீங்கள் நியாயமாக செய்யலை, நீதமாக கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் சிவந்தது, கோபப்பட்டார்கள். கோபப்படுறாங்க, அதை எப்படி அடக்குறாங்கிறத பாருங்கள். கோபப்பட்டார்கள், முகம் சிவந்து போச்சு. நான் நீதி செலுத்தவில்லை என்றால் வேறு யார் நீதி செலுத்துவாங்கன்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அவர் ரொம்ப அவதிப்பட்டாங்க, அவருடைய முகம் காட்டி கொடுக்குது, ரொம்ப வேதனைப்படுறாங்க, அப்படியே துடிக்கிறாங்க, முகம் சிவக்குது. அந்த நபித்தோழர் சொல்கிறார், நான் இதை சொல்லாமல் இருந்துச்சேங்கிறார். நான் சொன்னதனால் இந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற. ஆனாலும் அந்த கோபத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கிய விதம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். சூரத்து நிசா 153வது வசனம். சூரத்து நிசா 153வது வசனத்தில் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துருந்தான். ஏற்கனவே யூதர்கள் கேட்டாங்க, உங்களை நாங்கள் நபி என்று நம்பணுமா இருந்தால் எங்கள் கண்ணு முன்னாடி அப்படியே மேலே போய் வரும்போது கையில் குர்ஆன நூல் வடிவத்தில் கொண்டாந்து காட்டுங்க, நம்புறான்ட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இவ்வளவுக்கு நிரூபிக்கிற அளவுக்கு நான் உங்கள்கிட்ட நடந்துக்கிட்டேனா, எப்போயாவது பொய் சொல்லியிருக்கேனா, ஏமாத்திருக்கேனா, ஆட்சிக்கு ஆசைப்பட்டிருக்கேனா, என்ன நான் உங்கள்கிட்ட எவ்வளோ நல்லா நடந்தேன், என்ன போய் சந்தேகிக்கிறீங்களே, நான் சொன்னால் நம்ப மாட்டாங்களா இவங்க அப்படின்னு ரொம்ப வேதனைப்படும்போது தான் இந்த சூரத்து நிசா 153வது வசனம் இறங்குது. அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே உம்மிடம் மேலிருந்து குர்ஆனை கொண்டு வந்து காட்டத்தான் சொன்னாங்க. ஃபக்கத் ஸஅலு மூஸா அக்பர மின் ஸாலிக், மூஸா நபிக்கிட்ட இதை விட பெருசாக கேட்டாங்க முஹம்மதே. ஃபகாலு அரினல்லாஹ ஜஹ்ரத்தன், மூஸா நபிகிட்ட என்ன கேட்டாங்க தெரியுமா? அல்லாஹ்வை கொண்டு வந்து காட்டுங்க, நம்புகிறோன்ட்டாங்க.
அல்லாவையே கொண்டு வந்து காட்டுங்க நம்புறேன்ட்டு மூசா நபிட்ட கேட்டாங்க. உங்கள்கிட்ட குர்ஆன் தான் கொண்டு வந்து காட்ட சொன்னாங்கப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த விஷயம் என்னென்றால், நமக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம நடந்த அந்த விஷயத்தை சிம்பிள் படுத்தணும். இதை விட ரொம்ப பெரிய விஷயம் வெளியில் நடக்குது, நமக்கு கஷ்டம் வரும்போது காசாவை நினைச்சாலே அவ்வளோதான், இதெல்லாம் ஒன்றுமில்லை போகுது அப்படின்றோம். இதெல்லாம் ஒரு மேட்டர், அது ஒரு விஷயமா? நமக்கு மழை பெஞ்சு வீட்டுக்குள்ளே தான் தண்ணி வந்தேன், அதுதான் கஷ்டம்தான். ஆனால் அங்கே மண் சரிவு ஏற்பட்டு வீடே மண்ணுக்கு போனதுக்கு பிறகு எங்களுக்கு சும்மா வீட்டுக்குள்ளே தான் தண்ணி வந்துச்சு ஒரு 5 அடி, அதில் அடுத்த நாள் போய்ட்டுன்றோம். அது சிம்பிளாகிடும் நமக்கு. இன்னொரு பெருசை நினைக்கும் போது இருக்கிறது கஷ்டம் இல்லாமல் போகுது. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வசனத்தில் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த வாசகத்தை வச்சுக்கிட்டாங்க. இப்போ கோபத்தை எப்படி அடக்குறாங்க பாருங்கள். அவர் நீதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவக்குது, கோபப்பட்டாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? ரஹீம் அல்லாஹு அலா மூசா, மூசா நபிக்கு அல்லாஹ் அருள் செய்வானாங்க. நடந்த சம்பவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அடக்குறாங்க பாருங்க. மூசா நபிக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. கதூதிய அக்ஸா மின்ஹாதா, மூசா நபி இதை விட சோதிக்கப்பட்டாங்க. நமக்கு கொடுத்ததை வாங்கிட்டு நீதி இல்லைன்னு தான் போனான். ஆனால் மூசா நபிக்கிட்ட யுத்தத்துக்குண்டு போயிட்டு பக்கத்தில் நின்று யுத்தம் நடக்கிற நேரத்தில் இது அந்த ஒரு ரப்புக்கு வக்காத்திலா, நீ அல்லாஹ் போய் யுத்தம் செய்ய, எனக்கு இயலாது, அவ்வளோ பலசாலியாக இருக்கிறாங்கன்னு ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. அவ்வளோக்கு. ஆனால் சஹாபாக்கள் அப்படி செய்யலை. யாரை சொல்லலாம், நீங்கள் பின்னுக்கு நில்லுங்க, நீங்கள் பணிஞ்சு நில்லுங்க, எதிரிகளுடைய அம்பு உங்களை தாக்கிடக்கூடாது, என் மார்பை தொலைக்கட்டு கீழே நில்லுங்க அப்படின்னு அந்த சஹாபாக்கள் கேடயமாக நின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்களை நினச்சி மூசா நபியுடைய தோழர்களையும் நினச்சி வா நம்ம எவ்வளவோ மேல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறாங்க. அப்போ கோபத்தை அடக்கிற முறை, கோபத்தை அடக்கிறதுக்கு இது முதல்ல கலாக்கதிரைங்கிறத ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய எழுத்து, இவர் இப்படித்தான், இது இப்படித்தான் அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். அநேகமாக இந்த கோபம் எங்கே வரும்? வீட்டில் தான் வரும். வெளியில் நல்ல மனுஷனாக இருப்பார், ஒரு நல்ல சமூக சேவையாளராக இருப்பார், வெளியில் நல்ல ஒரு பொஸ்ஸாக இருப்பார், வெளியில் நல்ல ஒரு அங்கிளாக இருப்பார், நல்லா இருப்பார். எங்கே பிரச்சனை வரும்? வீட்டில் மனைவிக்கிட்ட, பிள்ளைகள்கிட்ட அவருடைய கோபம் விளங்கும், கண்ணை சிவந்து போகும். எடுத்தது நம்ம ஆள் முகத்தில் தான் அடிக்கிறது, ஓங்கி முகத்தை தான் அடிக்கிறது, அந்த பொம்பளைக்கிட்ட பலத்தை காட்டுறது, பிள்ளைகளுக்கு போட்டு அடிக்கிறது, அந்த கோபத்தை அடக்க முடியாது. அப்போ இப்படியான ஒரு சூழ்நிலை இவருக்கு என்ன செய்யுது? ஏற்படுது. அப்போ இந்த கோபத்தை எப்படி அடக்கணும் அப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி அடக்கினாங்க? அவள் அப்படி தான், அவருக்கு ரோஷம் வந்துட்டு, அவன் நிலைமையில் அவள் செஞ்சது சரிதான், இவ்வளவுதான். அப்போ பிள்ளைகள் விஷயத்தில், மனைவி விஷயத்தில் அதை பேசப்ஷன் சொல்லுவாங்க. அவங்க இடத்துல போய் நின்று அதை பார்க்கணும். நம்ம நின்று அப்படியே பார்க்குற மாதிரி நம்ம முடிவெடுத்துடக்கூடாது. அவர் இடத்துல, அவர் வயசில், அவர் சுட்டித்தனத்தில், அவருடைய இடத்துல, அவர் நிலைமையில் போய் நின்று நம்மளுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டால் அதை விட கூட தான் பண்ணுவோம். நம்ம சின்ன வயசில் பண்ணியிருப்போம் சேட்டை, அப்பாடா பயங்கரமாக இருக்கும். நம்ம பிள்ளை அந்த சேட்டை பண்ணும்போது அடித்து பின்னி எடுத்துருவோம். அப்போ நம்ம முதல்ல என்ன செய்யணுமெண்டா, பிள்ளைண்டா அதுதான், இந்த வயசு இப்படித்தான், பெண்ணுங்கன்னா அப்படித்தான், பொம்பளைங்க அப்படித்தான், அவங்க அப்படித்தான் யோசிப்பாங்க, எப்போ பார்த்தாலும் சந்தேகிச்சு தான் இருப்பாங்க, இவங்க நிலைமை இதுதான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா முதல் நம்மளால் நம்முடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுது, கோபத்தை அடக்க முடியுது. கோபத்தை அடக்கினா தான் வார்த்தைகள் நிதானமாக வரும், தெளிவாக பேசுவோம், நல்ல வாசகம் பேசுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வீட்டில் ஒருத்தர் வாரார். வரும்போது ஆயிஷா நாயிட்ட சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கோத்திரத்தின் பெயரை சொல்லி, அந்த கோத்திரத்திலேயே ரொம்ப கட்டவன் வாரான்றான், அந்த கோத்திரத்திலேயே ரொம்ப கட்டவன் வந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. வந்தவரை புன்னகை செய்து மலர்ந்த முகத்தோடு வரவேற்று பேசி அவரை வழி அனுப்பி வச்சுட்டாங்க. போனதுக்கப்புறம் ஆயிஷா நாய் கேட்குறாங்க, நீங்கள் தான் சொன்னீங்க ஆக கட்ட வேண்டும், நீங்கள் ரொம்ப அன்பாக பேசுனீங்களே அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஆயிஷா நாய் என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க? ஒரு மூமினுடைய பண்பு அதுதான்.
நாம் நல்ல வார்த்தையால் தான் பேசணும், நாம் நல்ல முறையில் தான் அவரை என்ன செய்யணும், அவன் செயல் அவனுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யூதர்கள் சிலர் வராங்க, வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறாங்க. பேச்சு வாக்கில் அஸ்ஸலாமு அலைக்கும் மாதிரி திட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும்னா உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் திடீர்னு பார்த்தா அப்படித்தான் தெரியும், ஆனால் நீங்கள் சாவட்டும், செத்து தொலைங்க அப்படிங்கிற ஒரு வாசகம். அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாவு உண்டாகட்டுமாக அப்படின்ட்டாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அலைக்கும் அப்படின்ட்டாங்க. அப்படின்ற என்ன அர்த்தம், உங்களுக்கே அந்த சாவு உண்டாகட்டுமாகன்ற அர்த்தம். அலைக்கும் அப்படின்ட்டாங்க. இப்போ ஆயிஷா நாய்க்கும் தாங்க முடியலை, என்ன இவர் துட்டிட்டா இவர் அலைக்கும்ங்கிறாரு அப்படின்ட்டு அவர் வந்து ஒஸ்ஸாமு அலைக்கும் ஒத்தம்ங்கிறாங்க. உங்களுக்கு சாவு இழிவும் உண்டாகட்டுமாக என்னன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுகடுத்தார்கள், ஆயிஷா இப்படி வார்த்தை பேசக்கூடாது. அவன் திட்டினா யார் ரசூலல்லாஹ், அதுக்கு தான் நான் மாறி கொடுத்துட்டேனே, அவன் என்ன சொன்னானோ அதுவே உனக்கு உண்டாகட்டும்னு நான் சொல்லிட்டேன் தானே. அப்போ வார்த்தைகளில் நளினம் அப்படியான ஒரு விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த கோபம் வந்த போதும் பார்க்குறாங்க. சிந்திச்சு பாருங்கள். அப்போ கோபத்தை அடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்றால், நடந்த ஒரு விஷயத்தை நம்ம முதல் ஏற்றுக்கொள்ளணும். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இது அல்லாஹ்வுடைய நாட்டம், இவர் இப்படித்தான், இது இப்படித்தான் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளும் போது கண்டிப்பாக நம்மளால் கோபத்தை ஆத்திரத்தை அடக்க முடியும். அப்போ முக்கியமாக நம்ம கோபத்தை அடக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அந்த நிலைமையை புரிஞ்சு கொள்ளணும். ரெண்டு விஷயந்தான், ஒன்று கலா கதிர், இன்னொன்று ஒவ்வொரு மனிதரையும் இவர் இப்படித்தான், இந்த ஊர் மக்கள் அப்படித்தான், இந்த பகுதி மக்கள் அப்படித்தான், இந்த கோத்திரத்தினர்கள் இப்படித்தான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே இவர் இப்படித்தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் என்றால் நமக்கு கோபம் வராது. போலீஸ்காரன் டோன்னு தான் பேசுவான், அடோன்னு தான் பேசுவான், போலீஸ்காரன் அப்படி தான் பேசுவான், அதுக்கு கோபம் வராது. நமக்கு என்ன தெரியும்னா, அவங்க அப்படித்தான், அவன் அப்படித்தான் பேசுவான், அப்படித்தான் பேசுவான் என்று தெரிந்ததுனால சிரிச்சுக்கிட்ட ஐடென்டி கார்டை கொடுத்துருவோம். இதே விஷயத்த நம்ம சொந்தக்காரன் தான் அட்டோ அப்படின்னு பேசினா என்னடான்றோம், முகத்தில் முழிக்காதன்றோம், எப்படிதான் நீ பேசுவேன்றோம். அப்போ நம்ம என்ன அதே இதுக்கு நினச்சி பாருங்க, இந்த ஆள் இப்படி தான் முன்கோவக்காரன், நம்ம சாச்சா இப்படித்தான், நம்ம மாமா இப்படித்தான், நம்ம பெரியப்பா இப்படித்தான், அந்த ஆள் பேச்சே அப்படித்தான் இருக்கும், ஆனால் அன்பானவர். அப்போ புரிஞ்சுக்கிட்டுதா. அப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம மனைவி இப்படித்தான் அப்படிங்கிறத புரியும் போது கோபம் பெறாது, சிரிப்பு தான் பெறும். கோபம் பெறாது. ஏன் ஃபோனை தூக்கலன்னுருவோம். நான் எத்தனை தடவை ஃபோன் பண்ணிக்க பாருங்க, உங்கள் ஃபோனை பாருங்க, எவ்வளோட பேசிட்டு இருந்தேன்னு கட்டுருவான். நாமும் பிஸ்னஸில் இருந்திருப்போம், நாமும் வியாபாரத்தில் இருந்திருப்போம், தொழுகையில் இருந்திருப்போம், சைலண்டில் இருந்திருப்போம், நாள்கிட்ட பேசிட்டு இருந்திருப்போம். 2 தடவை ஃபோன் பண்ணிவிட்டு கோவப்பட்டுருவான். அவள் பேச்செல்லாம் எப்படி இருக்கும்னா, எவ்வளோட பேசிட்டு இருந்தேன், உங்களுக்கு நாங்கள் முக்கியம் இல்லை. யாரோ ஃபோன் எடுத்தால் உடனே ரிப்பீட் எடுக்கிறீங்க, பார்த்து பார்த்து ஃபோன் பண்ணுறீங்க. நான் 10 தடவை ஃபோன் பண்ணிக்க, நீங்கள் இன்னும் என்னென்னு கேட்கல, உங்களுக்கெல்லாம் நாங்கள் அப்படித்தான் அப்படின்ட்டு அப்படியே அடிக்கிக்கிட்டே போவான். அப்போ அடுத்த வார்த்தை நம்ம பேசினா காலிக்கோட்டில் போய் நிற்கும். அப்போ ஒரே விஷயந்தான், இவர் இப்படித்தான். அதுக்கு ஒரு நிதர்சனமான ஒரு விஷயம் இருக்குது, அதையும் சேர்த்து புரிஞ்சுக்கிட்டால் நமக்கு சிரிப்பு தான் வரும். அவள் என்னோட ரொம்ப பாசமாக இருக்காள், அவள் என்னை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறான், அவள் என்னை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான், என்னை யாருக்கும் பங்கு கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறான், என்னை முழுசாக அவள் எடுக்க பார்க்குறான், அதனால் கோபப்படுறா என்கிற ஒரு விஷயத்தை நம்ம உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டா நம்ம ரொம்ப அமைதியாக கூல் கவனிக்கலம்மா, ஒன்றும் இல்லை, சொரி அப்படின்னு சொல்கிறதுல நமக்கு ஒன்றும் குறைஞ்சி போகிறதில்ல. யார்கிட்டையே சொரி சொல்கிறோம், பொண்டாட்ட சொரி சொன்னால் என்ன, யார்கிட்டையோ நம்ம மன்னிப்பு கேட்குறோமே, நம்ம வீட்டில் பிள்ளைகள்கிட்ட கேட்டால் என்ன, நம்ம அம்மா கிட்ட வாப்பா கிட்ட கேட்டால் என்ன, சிந்திச்சு பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் பாதி பிஸ்ஸலாம் பரி மினல் கிப்ர். 2 பேர் சண்டை பிடிச்சி பிரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யுரிது ஹாதா வ யுரிது ஹாதா. 2 பேர் பிரிஞ்சுக்கிட்டு பேசாமல் இருக்கிறாங்க, அவரும் வாராரு இவரும் வாராரு, 2 பேரும் பார்க்குறாங்க. இதில் சிறந்தவன் யார் தெரியுமா,
சலாம் சொல்லி தொடங்குறவன் தான் சிறந்தவன் அப்படிங்கிறான். அல்பாதி பிஸ்ஸலாம் பரி மினல் கிபர், சலாம் சொல்லி ஆரம்பிப்பவன் பெருமையற்றவன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில் வருது தொடங்குறவன் சிறந்தவன் அப்படிங்கிறாங்க. இப்போ நானோட நம்ம பிரச்சனை, தம்பியோட நம்ம சண்டை, வாப்பாவோட பிரச்சனை, தாத்தாவோட நம்ம பேசுகிறோம் இல்லை. ஒரு கல்யாண வீட்டில் அவங்களும் க்ராஸ் பண்ணுறாங்க, இன்னும் வாராங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்டா, ஒன்றும் இல்லை, அவள் பேசினா நம்ம பேசுறது, அவள் வந்தால் நாம் போடுறது தான், அவள் சலாஞ்சனா நம்ம பேசிக்குவோம். இப்படி நீ நினைக்கிற, அப்படி தான் அவவும் நினைப்பான். அப்போ சிறந்தவராகணும், நாம் சிறந்தவராகணும். பிழை அவங்க மேலே தான், பிழை அவங்க மேலே தான், இருந்துட்டு போகட்டும். நம்ம வாப்பா தானே, நம்ம ராத்தா தானே, நம்ம தம்பி தானே, நம்ம நானா தானே, நம்ம சாச்சா தானே, பிழை அவன் மேலே தான், இருந்துட்டு போகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும், கதை முடிஞ்சு போச்சு. உலைக்கும் இஸ்லான்றான், என்னை மன்னிச்சுக்கோடான்றான், என்னை மன்னிச்சுக்கோ, நான் ஏதாவது தவறு செஞ்சால் மன்னிச்சுக்கோ. சொல்லிட்டா என்னன்னு கேட்குறான். தவறு செஞ்சால் தான் மன்னிப்பு கேட்கணுமா? அப்போ அந்த உறவை புதுப்பிக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? சில்மன் கதாக், உன்னை வெட்டியவனையும் ஒட்டி வாழண்டாங்க. அவன் தான் வெட்டினாலும் நீ போய் ஒட்டிக்கோ, அவன் தான் துண்டிக்கிறான், நீ போய் சேர்ந்துக்க, அவன் தான் உன்னோட பேசலை, நீ போய் பேசு, அதுதான் சிறப்பு அப்படின்னு நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களே இல்லையா? எனவே பொறுமை என்பதை நாங்கள் இங்கே எப்படி பார்க்கணும்? அந்த கோபத்தை அடக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப பொறுமை தேவை. அந்த கோபத்தை இல்லாமல் ஆக்கிறதுக்கு நமக்கு இந்த நிதர்சனமான விஷயம் தேவை. ரெண்டு விஷயம் தான். ஒன்று கலா கதர், நடந்த ஒரு விஷயத்தை அல்லாட ஏற்பாடு, கலா அல்லாட வாகனத்துக்கு மேலே கோபம் வருது நமக்கு, டயத்துக்கு ஸ்டார்ட் வர மாட்டேங்குது, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, நேரத்துக்கு அது பிழையாகுது, அந்த நேரம் பார்த்து வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, வெட்டி உதைப்பான், சனி நின்றுவோம். திட்டாதீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? எதையுமே நீங்கள் திட்டாதீங்க. லா தலாஅனு ஷைஇன், எதையுமே திட்டாதீங்க. உங்களோட சாபம் வானத்தை நோக்கி ஏறும், வழி இருக்காது, பூமியை நோக்கி திரும்பும், வழி இருக்காது, வலதால் இடதால் சுற்றும், வழி இருக்காது. எதை சபித்தீங்களோ அங்கே போகும், அதுக்கு அது தகுதி இல்லைன்னா சபித்த உங்களைத்தான் வந்து சேரும்ங்கிறாங்க திருமீதியில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ நம்ம எதையும் திட்டக்கூடாது. ஒரு பிரயாணத்தில் சஹாபாக்கள் போயிட்டு இருக்கிறாங்க, யுத்தத்துக்காக போயிட்டு இருக்காங்க. ஒரு பெண்மணி தன்னுடைய ஒட்டகத்தை மேட்டில் ஏறும்போது ஹை ஹை என்றாங்க, மேலே ஏறங்கிறாங்க, ஏற மாட்டேங்குது, அல்லாட சாபம் மீது உண்டாகட்டுமாகன்னுட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதை மேலே இருக்க உங்கள் பையங்களெல்லாம் எடுத்துக்கோங்க, உங்கள் பொதிகளையெல்லாம் எடுத்துக்கோங்க, இது சபிக்கப்பட்ட ஒட்டகம், நம்மளோடு வர வேணாம், விட்டுடுங்கன்னாங்க. ஒட்டகத்தையே விட்டுட்டாங்க. எந்த அளவுக்கு என்றால் அது மதீனத்து தெருக்களில் சுற்றி கொண்டிருந்தது, யாருமே அதை உரிமை கொண்டாடல, அது சபிக்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதரே விட சொல்லிட்டாங்க, அவ்வளோதான், எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ நம்ம காரை திட்டுறோம், நம்ம பைக்கில் திட்டுறோம், நம்ம வேனை திட்டுறோம் நேரத்துக்கு. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும், அதில் ஏதோ நலன் இருக்குது, அதை புரிஞ்சு கொள்ளணும். அப்போ இந்த கோபத்தை அடக்கிறதுக்கு ஒரு விஷயம் நடக்கலை, ஒரு விஷயம் கைகூடலை, ஒன்று சரிப்பட்டு வரலை, பேசி வச்ச கல்யாணம் கடைசி நேரத்தில் போச்சு. அப்போ என்ன சனியனே அப்படி என்று கோபப்பட்டு இந்த புரோக்கர் செஞ்ச வேலை, இந்த குடும்பம் செஞ்ச வேலை ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரா 216வது வசனத்தில் சொல்கிறான், அஸா அன் தக்ரஹு ஷையன் வ ஹுவ கைருல் லக்கும், நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க, அதுவோ உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் நிலையில் இருக்க. நீங்கள் வெறுப்பீங்க அதை, இந்த கல்யாணம் கேன்சல் ஆனதை நீங்கள் வெறுப்பீங்க. இவன் பார்த்த வேலை, இவன் தான் போய் பேசியிருக்கான், அவன் தான் போய் கொடைச்சிருக்கிறான், நம்மளை பற்றி தப்பாக செஞ்சிருக்கிறான், இவனை விடக்கூடாதா? இல்லை, அல்லாவா தடுத்திருக்கிறான், இவன் ஆள் சரியில்லை, இந்த மாப்பிள்ளை எடுத்தால் நம்ம புள்ள கொஞ்ச நாளையில் வேதனைப்பட வேண்டி வந்திருக்கலாம், அல்லாவா பார்த்து தடுத்திருக்கிறான். அதான் அஸா அன் தக்ரஹு ஷையன் வ ஹுவ கைருல் லக்கும் வ அஸா அன் துஹிப்பு ஷையன் வ ஹுவ ஷர்ருல் லக்கும். நீங்கள் சில விஷயத்தை விரும்புவீங்க, அல்லாஹ் அதை தரமாட்டேங்கிறான், ஏன்னா அது கெட்டது. வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ்க்கு தெரியும் நாளைக்கு என்ன நடக்கும்ங்கிறது. இது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற விஷயம். அப்போ இதில் ஏதோ நலன் இருக்குது அப்படின்னு நம்ம விட்டுட்டு போனால் கண்டிப்பாக கோபத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இவர் இப்படித்தான், இது இப்படித்தான், இதில் ஏதோ நலவு இருக்குது, ஷைத்தான் வந்திருக்கிறான், கலாக்கதரை மறக்க வச்சுக்கிறான், எனவே கோபம் வரும்போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்னொரு ஹதீஸில் வருது, உங்களுக்கு கோபம் வந்தால் உட்காருங்க, அப்பவும் தண்ணி இல்லாட்டி தூங்கிடுங்க, உட்கார்ந்தும் தண்ணி இல்லாட்டி தூங்கிடுங்க. அப்போ நிலையை மாற்ற சொல்கிறாங்க. அப்போ நிலையை மாற்றி கோபத்தை தனித்து தன்னை அடக்கி கட்டுப்படுத்தினால்
கண்டிப்பாக 3வது அத்தியாயத்தின் 134வது வசனத்தின்படி சொர்க்கவாதிகளுடைய பண்பு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அந்த பண்பை தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா முஹம்மது பின் அப்துல்லா. ஆல இம்ரானினுடைய கடைசி வசனம் 200வது வசனம். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்பிரு வஸாபிரு. ஈமான் கொண்டவர்களே பொறுமையாக இருங்கள், ஆளுக்கால் பொறுமையை கடைபிடித்து கொள்ளுங்கள். வராபித்து வத்தகு. அப்படியே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறலாம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தை 200வது வசனம் அப்படியே முடிக்கிறான் பாருங்க. பொறுமையை கடைப்பிடிங்க, பொறுமையாக இருந்து கொள்ளுங்கிறான். பொறுமை என்பது இந்த கோபத்தை வெல்லக்கூடிய ஒரு போர் வீரனுக்குரிய அணிகலன். அதுதான் பொறுமை, தான் கேடையாக தான். பொறுமை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சூரத்துல் லுக்மானில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மகனுக்கு நசீஹத்தை சொல்கிறாங்க, நன்மை ஏவு தீமையை தடு, அதில் பிரச்சனை வரலாம், அந்த பிரச்சனை வந்தால் பொறுமையை கடைப்பிடி. இன்னதாலிக்க மின் அஸ்மில் உமூர். அந்த பொறுமை என்பது ஒரு வீரச் செயல். சூரத்துல் லுக்மான் 17வது வசனம். அப்போ ஒரு பொறுமை என்பது ஒரு வீரச் செயல், பொறுமையை கடைப்பிடி அப்படிங்கிறாங்க. அந்த பொறுமை என்பதுக்கு நான் சொன்ன அந்த விஷயம் எல்லாம் வரணும். கல்லாக்கதுரை நம்பினா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்றால், நடந்தது நலவுக்காக என்று நினைத்தால் கண்டிப்பாக நமக்கு அடுத்தது பொறுமை வந்தது. பொறுமை வந்தால் தான் கோபத்தை அடக்க முடியும். பொறுமை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒரு வீரச் செயல். பொறுமையை கடைப்பிடிக்க சொல்லி அல்லாஹ் தஆலா பல வசனங்களை என்ன செய்கிறான், நமக்கு சொல்லி காட்டுறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஸப்ரு இன்த ஸதமத்தில் ஊலாங்கிறாங்க. பொறுமை என்பது பிரச்சனை நடந்த உடனே வரணும். நாள் போனதுக்கு அப்புறம் பொறுமை எல்லாருக்கும் தான் போயிடும். மையத்து வீட்டில் உனக்கு கண் இல்லையா ரப்பே என்று கத்துவாங்க, அல்லாஹ்வை திட்டுவாங்க. 3 நாள் கழித்து என்ன செய்கிற, அல்லாஹ் தந்தான் எடுத்தான்னு பொறுமையாடுறேன். இந்த பொறுமை வேலை இல்லை. சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் போகிறாங்க. ஒரு கபர் அடக்கப்பட்ட இடத்துல ஒரு பெண்ணு நின்று ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொறுமையாரிமா அப்படின்னாங்க. எனக்கு வந்தது உனக்கு வந்தால் தான் தெரியும்னுட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒன்றும் பேசல, போயிட்டாங்க. பின்னால் வந்த சஹாபி போய் அந்த பொண்ணுக்கிட்ட, யாருக்கிட்ட நீ என்ன வார்த்தை பேசின, யார் தெரியுமா அவர், தெரியாது, அல்லாஹ்வோட தூதர்கிட்ட நீ பேசியிருக்கிறேன்னா அவருக்கு பயம் வந்துச்சு. தேடிக்கிட்டு வந்துட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ், நான் பொறுமையாக இருந்துக்கிறேன்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸப்ரு இன்த ஸதமத்தில் ஊலாண்டா. பொறுமை ஆரம்பத்திலே வரணும். நேரம் போனது பிறகு வர்றது பொறுமை கிடையாது. அது இயலாமல் ஒருத்தனை கொல்லணும்னு விரட்டுறது, அம்புட்டம் அவனை கொத்தி பிரிச்சிருவான். அவன் வேகமாக ஓடிட்டான், இவரால் முடியலை. அப்போ அவர் என்ன சொல்வார் தெரியுமா, அல்லாஹ் இருக்கான் போகும்பார். இந்த பொறுமை ஆரம்பத்தில் வந்திருந்தால் அது பொறுமதியானது. ஆரம்பத்திலே அல்லாஹ் இருக்கான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால், வல் காலிமீனல் கைல் வல் ஆஃபீனா அனின் நாஸ், கோபத்தை அடக்கிறான், அடுத்தவனை மன்னிச்சிட்டான். முடியலைங்கிற போது மன்னிக்கிறானா இவர், அது பொறுமை கிடையாது. பொறுமை ஆரம்பத்தில் வரணும். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அந்த தருணத்திலே அல்ஹம்துலில்லாஹ் நான் ஏற்றுக்கிறேன், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய கல்லாக்கத்தில் நடந்து வச்சு கொடுத்தவனுக்கு எடுக்கிற உரிமை உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட மகள் ஆள் அனுப்புகிறாங்க. புள்ள சக்கராத்தில் இருக்கி, தொண்டை குழிக்கில் இருக்கி, அப்போ இப்போ மௌத்தாவை போல இருக்க. அவங்களுக்கு பயம் வந்துச்சு. பாப்பா ஒரு நபி, அல்லாஹ்வுடைய ஒரு தூதர், இந்த நிலையில் அவர் இருந்தால் சரியாக இருக்குமே. அப்போ போய் நபியை வர சொல்லுங்க, வாப்பாக்கு சலாஞ்சனன்னு சொல்லுங்க, வர சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு சஹாபிக்கிட்டே சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ ஒரு சில சஹாபாக்களும் பக்கத்தில் இருக்கிறாங்க. யாரை சொல்லலாம், மகள் சலான் சொல்ல சொன்னாங்க. புள்ள ரொம்ப முடியாமல் இருக்கிறா, அவங்கள வர சொல்கிறாங்கன்றாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலைக்கும் ஸலாம் சொல்லிவிட்டு, மகளுக்கிட்ட சொல்லுங்கள், கொடுத்தவனுக்கு எடுக்கிற உரிமை இருக்கான்னு சொல்லுங்கன்றாங்க. போகலை. இதை வச்சு ஒரு பேரப்புள்ள சக்கராத்தில் இருக்கி, அந்த நேரம் பார்த்து இந்த மனுஷன் போகலை, அப்படி என்ன முக்கியமான பேச்சு வேண்டி கிடக்கன்று விமர்சிக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் போகலை தெரியுமா, அவருக்கு அதை போய் பார்க்குற சக்தி இல்லை, அவர் பலகீனமானவர். பேரப்புள்ள மேலே தான் பாசம் கூட இருக்கும், பெத்த பிள்ளையை விட பேர பிள்ளையில தான் அன்பு கூட இருக்கும் வளமையாக. அவரால் தாங்க முடியலை, அவர் பிள்ளையும் மௌத்தாச்சு.
ஆனால் பேர பிள்ளைக்கு முடியணும்னா எனக்கு முடியல, எனக்கு பார்க்க முடியாது அப்படின்றதுனால தான் அவர் போகலை. அந்த பெண்ணும் விடலை. திரும்ப போய் சலாம் சொல்லி அல்லாமே நானே வாப்பா வர சொல்லிடுங்கன்றாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தார்கள், போனாங்க, பிள்ளையை தூக்கி கொடுத்துட்டாங்க, மடியில் வச்சுக்கிட்டாங்க. பிள்ளை உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்குது, அவர் மடியிலேயே உயிர் போகுது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களால் கண்ணீர் கொட்டுது, அழுகுறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்களே அழுகுறீங்களே, எங்களுக்கெல்லாம் எவ்வளோ உபதேசம் பண்ணிட்டு நீங்களே அழுகுறீங்களே. அப்படி சொன்னபோது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதிஹி ரஹ்மத்துன் ஜஅலஹா அல்லாஹு ஃபீ குலூபில் இபாத். இது அல்லாஹ் அடியார்களுடைய மனசில் வைத்த கருணை. அந்த கருணை கலங்கி கண்ணீராக கொட்டுகிறது. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பொருந்திக் கொள்றேன், தந்தவன் எடுக்கிறான், அதை நான் பொருந்திக் கொள்றேன். ஆனால் இறக்கத்தை அல்லாஹ் தந்துட்டாங்க, அதனால கண்ணீர் வடியுது அப்படிங்கிற விஷயத்தை நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே பொறுமை என்று வந்தால் அழவே கூடாதுல்ல, அழுக வெறுந்தான், அல்லாஹ் வச்ச இறக்கம். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு. நம்ம வாப்பா மௌத்தாகுறா, நம்ம அம்மா மௌத்தாகுறா, நம்ம பிள்ளை மௌத்தாகுது, நம்ம வீட்டில் மரணம் நடக்குது, நம்ம சொத்து சேதமாக போகுது, கண்ணீர் வடியும். அது அல்லாஹ் மனசுக்குள்ளே வைத்த கருணையினால் கண்ணீர் வடியும். ஆனாலும் ஏற்றுக்கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இதை திருப்பி தருவான், அல்லாஹ் இதை திருப்பி தருவான். அதுதான் அந்த பொறுமை, அந்த பொறுமைக்கான அந்த சுற்றுவட்டம். அல்லாஹ் இதை தருவான். இதை நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, அஜபல் லிஅம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய விடயம் ஆச்சரியமானது. இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், அவருக்கு என்ன நடந்தாலும் நல்லதாக தான் இருக்கும். ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் வந்தாலும் சந்தோஷமான விஷயம் நடந்தாலும் அவருக்கு அது கைராக தான் போய் முடியுது. ஒலைஸ ஸாலிக லிஅஹதின் இல்லா லில் மூமின், இந்த பாக்கியம் மூமினுக்கு மட்டும்தான், வர எவருக்கும் கிடையாது. சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவருக்கு ஏதாவது சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்துட்டா ஷக்கர் அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார், கான கைரன் லஹு, அவருக்கு அது நன்மையாக மாறிடும். ஏதாவது ஒரு கெடுதி நடந்துட்டென்றால் பொறுமையாக இருப்பார். பொறுமை எப்படி இருக்கிறது? அல்லாஹ்ட ஏற்பாடு அப்படின்னு பொறுமையாக இருப்பார், அதுவும் அவனுக்கு நலவா போய்த்திரும். எனவே மூமினுக்கு ரெண்டு நல்லதான். வாழ்க்கையில் மூமினா ஈமான் கொண்டு வேறு ஊண்டிட்டா நம்ம லைஃப்பில் வெள்ளம் வந்தாலும், அனர்த்தம் வந்தாலும், வீடு விழுந்தாலும், சொத்து போனாலும், குடும்பத்தில் மௌத்து வந்தாலும், நடுத்தருவுக்கு நாம வந்தாலும், கையால் ஆகாத ஒரு நிலைக்கு வந்தாலும், இருக்கிற கோடிக்கணக்கான சொத்து போய் நடுவர் ரோட்டில் வந்து நின்றாலும் நம்மளுக்கு நிலவுதான். அந்த இடத்துல அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நான் பொருந்திக்கிறேன்னு சொல்லுவோம், நன்மையாக மாறிடும். ஒரு மூமின் எதையும் இழக்கல்ல, அவனுக்கு வந்து சேரும். எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கண்டா, ஒலா ஹம்மின் ஒலா அதா ஒலா ஹுஸ்னின் ஒலா அதா ஹத்தா ஷவுக்கத்தை யுஷாக்குவா, அவனுக்கு ஏற்படக்கூடிய துன்பம், மன அழுத்தம், முள்ளு தைக்கிறது, நோவு வாரது எல்லாமே இல்லா கஃபர் அல்லாஹ் ஹத்தாயா, அவருடைய பாவங்கள் அதனால் மன்னிக்கப்படுது. நமக்கு ஒரு வலி, ஒரு முள்ளு தைச்சாலும் நம்மளோட பாவம் வலியுது. இன்னொரு ஹதீஸில் வருது, ஒரு நன்மை எழுதப்படுது. எனவே ஒரு மூமினுக்கு என்ன நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், இதுக்கு ஒரு நலவு இருக்குது, கைர் இருக்குது, இது திருப்பி கிடைக்கும், மறுமையில் கிடைக்கும், அல்லாஹ் அதுக்கு கூலி தருவான் என்று நினைக்கும் போதே பொறுமை வரும். பொறுமை வந்தால் கோபம் கொன்றலாகும். எனவே கோபத்தை அடக்கி பொறுமையை எடுக்க கலாக்கதிரை பொருந்தி கொள்ளணும். இதுக்கு கூலி மறுமையில் இருக்குங்கிறத பொருந்தி கொள்ளணும். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடுங்கிறத பொருந்தி கொள்ளணும். இதில் ஏதோ நலவு இருக்குங்கிறத பொருந்தி கொள்ளணும். அப்படி நடந்தால் கண்டிப்பாக நாம் கோபத்தை அடக்க முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா